ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நிறைய பொருளெல்லாம் இருக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. ஜஸ்ட் ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பு மாவு வந்து இருந்தால் மட்டுமே போதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செய்யறது ஈஸி. அதை விட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குயிக்காக பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பு மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பைத்தம் பருப்பு மாவை ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கோங்க. இதற்கு பதிலாக உங்ககிட்ட பைத்தம் பருப்பாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டம்ளரை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் மாவை நல்லா நீட்டாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை கரைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி லைட்டாக வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பைத்தம்பருப்பு மாவை வந்து அந்த தண்ணியில் எடுத்து ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கட்டியாகும். ஸோ கிண்டிக்கிட்டே இருங்க, கட்டியாகாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டியானுச்சு அப்படின்னா மேலும் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கோங்க. இது கூடவே வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்துட்டு 3 ஏலக்காய் பொடியை வந்து நல்லா நசுக்கி வந்து போட்டுக்கோங்க. இல்லை ஏலக்காய் தூளா வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலேயே வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு நட்ஸும் கூடவே கொஞ்சோண்டு பச்சையாக போட்ட தேங்காய் துருவலும் மேலே டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆல்சோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்மலையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்ப்பா. கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு பாருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ டச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.